அவர் இப்போ சார் சொன்ன மாதிரி 25 இயர்ஸ் நான் சொல்கிறேன் பல விஷயங்கள் நடந்துச்சு 25 இயர்ஸில் திரும்ப காலேஜ் போக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும் அதோட சந்தோஷமாக இருக்குது ஐ ஹேட் அ ப்ரிவிலேஜ் டு கைண்ட் ஸ்டார்டிங் சிம்பிளாக சொல்லிட்டார் ஆக்சுவலி நாங்கள் ஒரு 5 பேர் பெருசாக வளர்த்திக்கலான்னு பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்சன் ஆக்சுவலி அவர் தான் எங்களுக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் பிகாஸ் அது நாங்கள் ஹம்பிள் பேக்ரவுண்டில் வந்திருந்தாலுமே வந்து நிறைய காலேஜ் படிக்கிற காலத்தில் என் பிரின்சிபல் சொன்னாங்க எங்களுக்கு வந்து சீனியர்ஸ் யாரும் கிடையாது சூப்பர் சீனியர்ஸோ வழிகாட்டுறது யாரும் கிடையாது கூடயே வழிகாட்டுறது கம்ப்ளைண்ட் அவனுக்கு என்றைக்குமே வந்து நான் நன்றி கல்பட்டுருக்கேன் பிகாஸ் ஆக்சுவலி யூ வாஸ் ட்ராவலிங் வித் அஸ் த்ரூஅவுட் தி 20 இயர்ஸ் நான் காலேஜ் படிக்கிறது சாருக்கு நன்றி ஆக்சுவலி லட்சுமி சார் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி என் ஜேர்னி வந்து பெருசாக அந்த சொன்ன மாதிரி எங்கள் பேட்சில் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் படித்தோம் எவ்ரிபடி ஆக்சுவலி ஸ்டடிங் எங்களுக்கு பெருசாக என்ன சொல்கிறது அப்போ வந்து ரிசோர்ஸஸ் கிடையாது அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே ஒரு காலேஜில் மட்டும் தான் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் கையில் மொபைல் வச்சுருக்கோம் ஸோ எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஸோ ஃபஸ்ட் மொபைலே வந்து நாங்கள் காலேஜ் முடிக்கும் போது அந்த மொபைலை கையிலே பார்ப்போம் கம்ப்ளைண்டோட ஹெல்ப் ஸோ பட் டு பி ஃப்ராங்க் ஆக்சுவலி ஸோ வி ஹேட் அ லிமிட்டட் ரிசோர்ஸஸ் பெருசாக கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இன்டர்நெட் பெருசாக இருக்காது மெயில் செக் பண்ண மட்டும் தான் போகும் அதுவும் வந்து 30 minutes தான் மேக்ஸிமம் இங்கே தான் இன்டர்நெட் காஃபே இருந்துச்சு ஸோ அங்கே எங்களோட சேலஞ்சஸ் வேறு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி டெக்னாலஜி வேறு எங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் வேறு இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ஸ் வேறு ஈவன் ஆக்சுவலி பொலிட்டிக்கல் சினாரி பொலிட்டிக்கல் சினாரி இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் சினாரி சரி இப்போ எல்லாமே சேஞ்ச் சரிங்களா இப்போ நான் என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் சொல்கிறது வந்து மே நாட் பி அப்ளிகபிள் ஃபார் யூ சரிங்களா ஸோ அதனால் பட் ஐ கேன் ஜஸ்ட் ட்ரை டு ஷேர் வித் ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக என்ன போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான ஆக்சுவலி அந்த டிமாண்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது எதுலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சொன்ன மாதிரி ஒன்ஸ் இந்த வேலைக்கு ஒரு என்ட்ரி இன்டு ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஏரியா ஜாப் வாங்கிடுறீங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த மொதல் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு டு அதை நீங்கள் சஸ்டெயின் பண்ணி க்ரோ ஆகும் இட்ஸ் நாட் தட் ஈஸி ஜாப் கிடச்சிடும் ஜாப் கிடச்சதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்க தக்க வச்சு அதை எப்படி க்ரோ பண்ணுறீங்கன்றது ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி ஸோ ஐ நோ மோஸ்ட் ஆஃப் யூ சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் டிஸ்கார்ட் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் எத்தனை பேருக்கு லிங்க்டின் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க எல்லாரும் வச்சுருக்கீங்க சூப்பர் ஸோ லிங்க்டின்ல என்ன மெயினாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்டேட் பண்ணியிருக்கீங்க ப்ராப்ளி உங்களை பற்றின விஷயம் இந்த பிளேஸில் வந்திருக்கேன் ஏன் இந்த காலேஜில் படித்தேன் இந்த ஸ்கூலில் படித்தேன் இந்த டெக்னாலஜிஸ் தெரியும் இதுதான் பேசிக்காக கரெக்டுங்களா அதை தாண்டி ஏதாவது நீங்கள் காம்படிஷன் வின் பண்ணுறீங்கன்னா இல்லை அவார்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுறீங்க கரெக்டாக அதை தாண்டி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் லிங்க்டின் வேறு ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்களா லிங்க்டின் எல்லாமே நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணுறோம் ஃபேஸ்புக் மோஸ்ட் ஆஃப் யூ மே நாட் யூஸ் ஃபேஸ்புக் நான் ப்ராப்ளம் இன்ஸ்டா தான் லைனாக சர்ச் பண்ணியிருக்கீங்க அது மாதிரி நீங்கள் லிங்க்டின்ல என்ன சர்ச் பண்ணுறோம் ஏதாவது சர்ச் பண்ணியிருக்கீங்க டிப்பிக்கல் என்ன இருக்குது பிகாஸ் அந்த லிங்க்டின் வந்து நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரமோட் யுவர் செல்ஃப் உங்களுக்கு என்ன தெரியும் ஓகே உங்களுக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றது நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க ரெண்டாவது வந்து வாட் இஸ் கோயிங் ஆன் அரௌண்ட் இண்டஸ்ட்ரி அரௌண்ட் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி என்னென்ன மாதிரியான ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக்ஸ் வரும் எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஏஐ வந்து பஸ் வேர்ட் எல்லாருமே ஏஐ அஃப்கோர்ஸ் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து வாட்டம் வந்து டக்குனு டாப் ஆயிடுச்சு ஏஐ இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் 50 இயர்ஸ் முன்னாடி வந்து ஏஐ இந்த வேர்டை வந்து காயின் பண்ணிட்டே இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் நான் படிக்கிற காலத்துல இந்தியன் நான் படிச்சிருக்கேன் அப்படியே இந்த டாபிக் பட் இப்போ தான் வந்து ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஃபைன் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்டர்நெட் அதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது அது வந்து ஆக்சுவலி பொது வெளிக்கு வந்துச்சு அதே மாதிரி இந்த ஏஐ வந்து பொது வெளிக்கு வருது அப்போ நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் ஸோ அது ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் டிமாண்ட் வந்து மார்க்கெட் இண்டஸ்ட்ரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் முன்னாடி வந்து ஆக்சுவலி நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஜாவா மட்டும் இல்லை டாட்நெட் மட்டும் இல்லை ஆங்கிள் அந்த மாதிரி பர்டிகுலர் ஆக்சுவலி கேட்டகரிஸ் இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் இது வந்து ஒன்று யூஐ மிடில்வேர் ஓகே
கேட்குதுங்களா? ஓகே, சந்தோஷம். ஸோ 3 விதமாக இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட் ஹேண்டில் என்ன டெவலப் பண்ணணும், மிடில் வே அண்ட் பேக் ஹேண்ட். இது 3ஐயும் சேர்த்து ஒரே ஆளாக பண்ணுறது. முன்னாடி வந்து ஒவ்வொருத்தர் ஒன்று பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரால் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த 3ஐயும் சேர்ந்து யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹார்ட். ஆக்சுவலி ஐ மீன் தட்ஸ் ஒன் ஆஃப் த டிமாண்ட். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஆக்சுவலி பிக் டேட்டா அண்ட் டேட்டா ரிலேட்டட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இது ஆக்சுவலி நான் படிக்கிற காலத்தில் முன்னாடிலேருந்து இருக்குது. சைபர் செக்யூரிட்டி எப்போதுமே ஒரு புது டெக்னாலஜி வரும்போது how you are actually safeguarding the whole data. It's in the end of the day என்ன டெக்னாலஜி வந்தாலும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் வந்து டேட்டா தான். அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி சேவ் பண்ண போகிறீங்க? யாரும் ஆக்சுவலி ஹேக் பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அது எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க? ஏஐ வந்தாலுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின் த்ரெட்டே வந்துட்டு ஆக்சுவலி சைபர் செக்யூரிட்டி. பிகாஸ் ஏஐ கிவ்ஸ் லாட் ஆஃப் டேட்டா. நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். இட் கோஸ் இன்டு சம்வேர். உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், காலேஜ் பற்றி கேட்கலாம், எது வேணாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இட் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கிவ் யூ an answer. பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கலெக்டிங் டேட்டா. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா எவ்ரிதிங் கோஸ் இன்டு தேர் ஆக்சுவலி டேட்டா. சரிங்களா? ஸோ அந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அதை காப்பாற்றுறது ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் சைபர் செக்யூரிட்டி. ஸோ தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் 5 டாப் ஏரியாஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக ஐ மீன் காலேஜ் சொல்லி கொடுக்குறாங்க சிலபஸ். எஸ், தீஸ் ஆர் ஆர் கோர் சப்ஜெக்ட்ஸ். அதை நம்ம இன்னுமே அதை நீங்கள் ஆக்சுவலி வேண்டாம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கோர் இல்லாமல் நீங்கள் அடுத்தது படிக்கவே முடியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காலேஜ் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை படித்ததுக்கப்புறம் அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணுறீங்க? இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நான் சொல்ல 5 டாப் ஏரியாஸை செலக்ட் பண்ணி அது ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட். எவ்ரிபடி ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கில் செட் இருக்கும், எக்ஸ்பர்டீஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அதை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். ஸோ ஒன்று படிக்கிறது, ரெண்டாவது யூ ஹேவ் டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப். ஏன்னா நீங்கள் ஜாப் மார்க்கெட் ரெடி ஆகணும், ஃபைனல் இயர் படிச்சிருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் டு கோ டு தி ஜாப்னா ஸோ எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ உங்களுக்கு இந்த டாப் 5 ட்ரெண்ட்ஸில் ஒரு டாபிக் எடுத்து ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுங்கள். இல்லை ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பண்ணுங்கள். 1.5 minutes ஆக்சுவலி இப்படி ஏஏ படிக்கிறீங்க. ஏல நிறைய இருக்குது, ரைட்? ஆக்சுவலி ஏ இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒன் வேர்ட். ஐ மீன் பட் ஆக்சுவலி அதில் எல்எல்எம் இருக்குது, கைண்ட் ஆஃப் ஐ மீன் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் பார்ட்ஸ். ஒரு விஷயத்தை படிச்சுக்கோங்க, அதை ட்ரை டு சம்மரைஸ் பண்ணி ஒரு 1.5 minutes ஒரு வீடியோவை போடுங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு பேஜாக, இன்ஸ்டாவில் பேஜ் ஆகும், இல்லை யூடியூப்பில் ஒரு சேனல் ஆகும், இல்லை ஐ மீன் ஒரு பாட்காஸ்ட் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 5 பேர் உட்காந்து பேசுங்க. சும்மா கேஷுவலாக பேசுங்க. டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் கூட நீங்கள் பேச வேண்டாம். சும்மா நார்மலாக நீங்கள் டாப் அடிக்கிற மாதிரி கூட பேசுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசுவீங்கன்னா அப்படி பேசுவீங்க. அந்த மாதிரி கேஷுவலாக பேசுங்க. பேசிட்டு அது ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்க. பிகாஸ் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் கோயிங் டு யுவர் லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் இட் வில் பி திஸ் கைண்ட் ஆஃப் பில்ட் யுவர் ஹோல் ப்ரொஃபைல். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இட் கிவ் யூ மோர் அண்ட் மோர் கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலி நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டில் பேசுங்க, டெக்னாலஜி பேசுங்க, நிறைய பேசுங்க, இட்ஸ் ஃபைன். பட் இதையும் பேசுங்க. பேசி ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் லேர்ன் யுவர் செல்ஃப். நீங்கள் ஒன்லி வென் யூ ஜஸ்ட் டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யூ வில் லேர்ன் அ லாட். சரிங்களா? ஸோ பேசுங்க. அதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலி ஐ மீன் இட் வில் கிவ் யூ மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ். பிகாஸ் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு போடுங்க. இன்டர்வியூ எவ்வளோ நேரம் நடக்கும்? மேக்ஸிமம் 30 minutes. அதுக்கு மேலே மிஞ்சி போனால் 1 hour அவ்வளோதான் நடக்கும். இப்போ நீங்கள் 2 years இல்லை 5 years அதுக்கு முன்னாடி படித்தது எல்லாத்தையும் வந்து we are trying to evaluate you and judge you based on the 30 minutes or 1 hour that you are going to just kind of share with me. இல்லை நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை வச்சு. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஜஸ்ட் டூ த செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலி நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, யூடியூப் வீடியோஸை மாற்றுங்க, இன்ஸ்டா ரீல்ஸை மாற்றுங்க, ஜஸ்ட் டெக்னிக்கலாக மாற்றி அதை ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஐ மீன் லிங்க் பண்ணுங்கள் லிங்க்டினோட. ஸோ யூ வில் ப்ரொஃபைல் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் ஹியூஜ் திங். பிகாஸ் அப்படி பண்ணும்போது one humble request actually, do not use AI. நீங்கள் ஏஐட்ட கேட்டிங்கன்னா it give you the whole script. நீங்கள் அதையே திரும்ப பேசி நீங்கள் வீடியோ போகிறது வேஸ்ட். பிகாஸ் நான் ஒரு 1 week கழிச்சு உங்கள்கிட்ட என்ன பேசுன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்களாம் லேர்ன் பண்ணி படித்து நீங்கள் போகிறது டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் ஏஐல கேட்டு பண்ணுறது டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். நீங்களே லேர்ன் பண்ணுவீங்க. ஆக்சுவலி ஓகே இப்போ பேசும்போது ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறடி அது தப்பு இல்லைடா ஓகே ஓகே அப்போ மறுபடியும் நீங்கள் தேடி படிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவீங்க, அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக போடுவீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஜஸ்ட் லேர்ன். பிகாஸ் இன்டர்வியூன்னு வரும்போது you have to just differentiate yourself. Differentiate actually okay as a group or as a college or individual. How I am different from others. ஒரு 100 பேர் இன்டர்வியூ 1000 பேர் இன்டர்வியூ போகிறோன்னா how you are going to stand out. எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க மற்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க. டிஃப்ரென்ஷியேட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி பண்ண போகிறீங்க? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசமாக தெரியுங்கிறது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு
just tell me about yourself. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. அது என்ன சொல்ல போறீங்க? My name is this one, I'm coming from this one, I'm just studying in this college, I'm studying this one. அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிங்கன்னா then you are giving the what is the actual kind of task to the interviewer. அவர் எடுத்து மறுபடியும் ஓகே அவ்வளோதான் முடிச்சு சொல்லிட்டு அவர் வேற அவர் ஒரு டெம்ப்ளேட் கொஸ்டின் வச்சிருக்காரு, ஒரு 20 questions or 10 questions whatever. You will start asking questions. இதை நீங்கள் எப்படி மாற்றலாம்? உங்களுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் tell me about yourself and it's kind of all about mostly நாங்கள் questions கேட்க இந்த பர்டிகுலர் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் an ஐஸ் பிரேக்கர் மாதிரி. யூ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குது, அதுதான் எனக்கு அப்பயே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா இன்ஸ்டாலேஷன் இல்லை என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிங்களோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி I had a profile actually, I was interested on actually AI or big data or full stack developer in the full stack developer. So I related a நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கேன். I talked about this actually, I just learned this learn. அப்படி நீங்கள் உங்களை பற்றி ஆக்சுவலி அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது the interviewer will be just more intrigued actually. அவர் வந்து எனக்கு ஓகே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ஸோ அதுலேயே கேட்கும். You are driving the actually kind of interview. You are not giving the other person to just get into. Right? நீங்கள் பேசும்போது ஓகே அவர் இன்ட்ரெஸ்டட் ஓகே நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொஸ்டினை மாற்றுவார். ஓகே அப்போ நீங்கள் அதில் என்ன பண்ணீங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, what are the things that you learned, அதை எப்படி யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா அவர் மாற்ற. அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் பேச போகிறீங்க. You are just kind of driving the interview instead of actually giving the task to the other person. So it will be really helpful. Right? And the 30 minutes you are just going to explain a lot about actually the things that you have learned yourself. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சுவலி அவர் என்ன கொஸ்டின் கேட்பான்னு தெரியல, அவரோட ரேண்டமான கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ண போகிறாங்கிறது தெரியாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் அந்த ஹோல் இன்டர்வியூ ப்ராசஸ். 30 minutes இன்டர்வியூ நீங்கள் எடுக்காது. ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆக்சுவலி when we go for interview we don't consider that as an interview. அது ஒரு டிஸ்கஷனாக தான் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணுற மாதிரி தான் we are trying to just do the interview. அப்போ வந்துட்டு ஆக்சுவலி we will wait for a question. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்கணும், அந்த கொஸ்டின் ஸோ அந்த மாதிரி just kind of keep it as a discussion. அப்போ இன்டர்வியூ ஆல்சோ be interested to just actually kind of have more and more conversation. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஸோ 30 minutes தான் அந்த இன்டர்வியூ நடக்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் கைண்ட் ஆஃப் ட்ரை டு ப்ரூவ் யுவர்செல்ஃப் in 30 minutes. ஸோ ட்ரை டு லேர்ன் லாட். ஸ்கூலில் படிக்கும்போது even though you're in the final year you have still time. Try to learn it. Try to learn. இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி கைண்ட் செல்ஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஏரியா எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் லேர்ன் இட். அதை வச்சு நீங்கள் பிகாஸ் ஃப்ரெஷராக நீங்கள் வரும்போது ஐ எம் நாட் கோன் எக்ஸ்பெக்ட் யூ டு ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் நோ எவ்ரிதிங். ஒரு ஃப்ரெஷராக இருக்கு, நான் நிறைய காலேஜுக்கு போயிருக்கேன், இன்டர்வியூ அப்போ 15 years பேக் போகும்போது வந்துட்டு ஆக்சுவலி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மேகசின்ஸ் பண்ணிருக்கீங்க, என்னென்ன மாதிரி ஆக்சுவலி கைண்ட் புக்ஸ் படிச்சிருக்கீங்க. சில பேர் வந்து சில ஓப்பனாக சொல்லுவாங்க, நான் ஆனந்தவுடன் படிப்பேன், கல்வி படிப்பேன், நம்மளை கலாய்க்கிறாரா. நான் என்ன நினச்சி கேட்டேன்னா ஆக்சுவலி என்ன மாதிரி காலேஜ் சப்ஜெக்ட் தாண்டி வேறு என்ன புக்ஸ் நீங்கள் படிப்பீங்கன்னு தெரியும். அவங்க போய் நிஜமாக ஜென்யூனாக தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ நான் இந்த மாதிரி மேகசின்ஸ் ஸோ அப்போ வந்துட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் புக்ஸை தாண்டி உங்கள் காலேஜ் புக்ஸை தாண்டி நீங்கள் என்ன வேறு புக்ஸ் படிக்கிறீங்க அதுவும் இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் வாட் ஒன் ஹெல்ப் யூ இன்டர்வியூ ப்ராசஸ். இன் கேஸ் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா தென் யூ கேன் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் உங்கள் சைடு மாற்றலாம். இல்லை ஒரு கொஸ்டின் வந்தால் கூட தட் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் டைரக்ட் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டர்வியூ. சரிங்களா? ஸோ இட்ஸ் கோட் பி ஒன்ஸ் ஓகே ஃபைன் நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் கெட்டிங் இட் வச்சுக்கலாம். ஒரு சொல்கிறது ட்ரான்சிஷன் இருக்குது. அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இது வரைக்கும் இருந்துட்டு ஒரு ஜாபில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அந்த ட்ரான்சிஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சது எல்லாமே உங்களை பற்றி யோசிச்சிருப்பீங்க, ப்ராப்ளம் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிச்சிருப்பீங்க. பட் ஒர்க்குன்னு போகும்போது வந்து there are few things actually you have to just kind of அந்த மைண்ட் செட்டை மாற்றணும், அதை சேஞ்ச் பண்ணணும். என்னென்ன மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலி லேர்னிங். ஸோ படிக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒன் ஸ்டாப். காலேஜ் முடிஞ்சோடனே படிக்கிறது இட்ஸ் ஒன் கண்டினியூ ரோட் யோர் லைஃப். நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி 20 years முன்னாடி நாங்கள் படித்தது இப்போ எதுவுமே கிடையாது. ஆக்டிவாக இல்லை. விஷுவல் பேசிக்லாம் படிச்சவங்கலாம் இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், கிடையாது. ஸோ பட் டெக்னாலஜி கண்டினியூ சேஞ்ச். ஸோ அந்த ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் எப்போதும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது அடாப்டபிலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க, ஸோ இதுதான் எனக்கு தெரியும், நான் இதில் மட்டும் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லாமல் ட்ரை டு ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் அடாப்ட் டு த என்வரன்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அந்த கம்பெனி நீங்கள் படிச்சது எதுவுமே இல்லை, பட் அவர் தே சூஸ் இட் பிகாஸ் அவங்க லேட்டர் ஆக்சுவலி நோ சம்திங் யூ கேன் டூ இட் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க எடுத்துறாங்க வேலை. ஸோ அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க? ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகணும், ரெடியாக இருக்கணும் அடாப்ட் பண்ணுங்க. இல்லைவா நீங்கள் படிச்சது இல்லை, எந்த டூல் தான் நீங்கள் படிக்கணும். பிகாஸ் ஆக்சுவலி ஒன்ஸ் நீங்கள் கம்பெனி போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி, டூல்ஸ், ப்ராசஸ்
இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. படிக்கும்போது இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒன் சப்ஜெக்ட் பண்ணுற ப்ராசஸ் அகாடமி ஹியூஜ் டீல் இன் கம்பெனிஸ். பிகாஸ் அவங்க இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ. ஸோ அந்த ப்ராசஸ் லேர்ன் பண்ணணும். இட் டேக்ஸ் டைம் actually. So the initial 3 months, because whenever they are hiring a fresher or entry level professionals, they know that company knows that, okay, we are going to in this competition. So they எடுக்கிறோம். முதல்ல வந்து ஓகே நீ ஜாப் கொடுத்தாச்சு, நாளைக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்க, இங்கே கொடுங்கன்னு சொல்லி யார் கேட்குறாங்க? They will give you enough time to learn more. But actually they are going to train you because நீங்கள் படிச்சதுக்கு உங்களை அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். So it's going to take 3 to 6 months to just kind of train you on the technology, the process and the stakeholders. Stakeholdersங்கிறது அவங்க கூட வேலை பார்க்க போடணும். பேச்சுலர் ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டு உங்களுக்கு சீனியர்ஸ், உங்கள் மேனேஜர்ஸ், அடுத்த கம்பெனி, வேற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிக்கணும். ஸோ இது வந்து எக்ஸிஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ரெடியாக இருக்கணும், தெரிஞ்சுக்கிறது ரெடியாக இருக்கும். அடாப்ட் ஆகணும் ரொம்ப இருக்கும். And then actually, this was just சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஓனர்ஷிப், சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு நம்பி கொடுக்குறோன்னா நீங்கள் எப்படியா எப்பாடுபட்டால் அந்த காரியம் முடியும், அந்த வேலையை முடியும். அதுக்கு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு படத்துக்கு போனீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆக்சுவலி யூ வில் டூ எவ்ரிதிங். ஒரு மூவி நீங்கள் புக் பண்ணிட்டீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் ஹாவ் டு டூ. அதுக்கு நீங்கள் எங்கே ஆக்சுவலி அது பைக் டயர் பஞ்சர் ஆக்சிடென்ட் நீங்கள் போகாமல் ஜஸ்ட் ஃபைண்ட் அ வே டு ஜஸ்ட் கோ டு தி மூவி. அதே மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாங்க, ஃபிகர் அவுட் அ வே டு ஜஸ்ட் ஃபினிஷ். ரைட்? அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த ஆட்டிடியூட் இருந்தாலே வந்து டசன்ட் மேட்டர். ஈவன் தோ நீங்கள் டெக்னிக்கலாக லேக் ஆனாலும் தட்ஸ் ஃபைன். வி நோ தட் ஆக்சுவலி வில் கெட் த ஜாப் டன். So managers or actually leads or anyone in leadership will like you. அந்த ஆட்டிடியூட் வளர்க்கணும். ஸோ உங்களுக்கு தெரியலாம் அந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்கிறது இல்லை. எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சுட்டு வரணும். ஸோ எல்லாரும் லேர்ன் பண்ண தான் போகிறது. அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம் உங்ககிட்ட கொடுத்தா அவங்க முடிச்சுருவாங்க, கொடுத்தா போதும், கம்மி பண்ணிடுவாங்க, கமிஷன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த மேனேஜர்ஸ்க்கு லீட்ஸ்க்கு வந்துச்சுன்னா இட்ஸ் கிரேட். தட்ஸ் ஹவ் யூ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் சஸ்டைன். ஒரு வேலையை வாங்குறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள். ஸோ இந்த 3 தான் மெயினாக கைண்ட் ஆஃப் ஆக்சுவலி லேர்னிங், அடாப்டபிலிட்டி அண்ட் ஓனர்ஷிப், சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அது அதுக்காண்டி நிறைய ஜஸ்ட் ஒன் போ எப்படி வேறு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஓவர்லோடாக இருக்கும். தட்ஸ் ஃபைன். ஸோ இது நீங்கள் பண்ணாலே போதும். ஃபைனலாக வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, there is no one size fit all. ஒரே ஒரு எல்லாருக்குமே ஃபிட் ஆகிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எவ்ரிபடி கமிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆக்சுவல் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட், எவ்ரி ஆக்சுவல் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் டிஃப்ரெண்ட், technical skill different, the way style of and way of working is flexible irunga. Very very important because first na sonna mari actually company la learn பண்றீங்க, you have to be ready to just spend more and more effort, extra time எடுத்து பண்றோம். initial day it's going to be horrible because வேலை கிடைக்கும் போது you have to learn a lot. So only you have to ready to just spend more time. சரிங்களா? அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருந்தாலே ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த 9 to 5 ஒர்க் பண்ணுறேன், 10 to 4 ஒர்க் பண்ணுறேன், அந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கஷ்டம். இல்லை இது என் வேலை இல்லை, அவரோட வேலை, என்னோட வேலை முடிஞ்சு சாதம். ஸோ யூ ஹாவ் டு நோ த கைண்ட் ஆஃப் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓகே எங்கேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பண்ணி யாருக்கு கொடுக்குறீங்க, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் ஆக்சுவலி அட்லீஸ்ட் இந்த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது ஓகே எனக்கு டேட்டா வரணும், இல்லை இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நான் பண்ண முடியும். வரலைன்னா ஏன் வரல, ஆடணும் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. வராத வரைக்கும் யார்கிட்ட கேட்கணும், அது எப்படி வாங்குறது இன்ஃபர்மேஷன், அதை வாங்கி நீங்கள் எப்படி உங்கள் ஜாபை முடிச்சு அடுத்து மட்டும் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? ஸோ அந்த ஆக்டிவிட்டி வரும். தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் பேசிக். இது நீங்கள் பண்ணாலே போதும். சொல்லி சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஓகே ஃபைன். எனிவே தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி. கொஞ்சம் ஷேர் பண்ணுறது. அருமையாக டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி அருமையாக பேசியிருக்காரு சார். அவங்க இந்த பேஸ்லேருந்து வந்தாங்க, இந்த மண்ணின் மைதர் இந்த கல்லூரியில் வந்து நீங்கள் டாப் லெவலுக்கு படிச்சுன்னா குளோபலி எந்த கம்பெனிலாம் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு போயிருக்காங்க சீனியர்ஸ். லைக் எங்களுடைய எண்ணம் உங்களையும் அந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும், அதற்குரிய சிறு முயற்சி தான் இந்த பணிகள். அடுத்ததாக அன்பு நவீன் சார் அவர்கள் பேசுகிறார். எல்லாருக்கீங்களா? நான்
பேச போறது என்னன்னா, அதாவது நான் இப்போ ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் அப் ரன் பண்ணும்போது நான் என்னென்னலாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ நான் ஏற்கனவே பிளான் பண்ணது என்னன்னா, இந்த மாதிரி எல்லா காலேஜஸும் போகணும். போயிட்டு நம்ம என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், அதுக்கு என்ன, அதாவது நாங்கள் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் காலேஜுக்கும் நிறைய கேப்ஸ் இருக்குது. காலேஜில் முடிச்சுட்டு வரவங்க அந்த கேப்ஸ் நிறைய இருக்குது. அந்த கேப்ஸை எப்படியாச்சும் ஃபில் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த கம்பெனிக்கு ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து இங்கே என்ன படிக்கிறீங்களோ அந்த படிக்கிற இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் தியரட்டிக்கலாக நீங்கள் படிப்பீங்க. ஆனால் கம்பெனியில் அது எதுக்காக படிக்கிறீங்க, ஏன் படிக்கிறீங்க அப்படின்றது எதையுமே வந்து என்ன வந்து தெரிஞ்சுட்டு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா அதில் ஒருத்தங்களுக்கு தான் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, சரி எதுக்கு படிக்கணும், அந்த அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது வந்து நான் புரிஞ்சுட்டு வரேன். இல்லைன்னா நான் சொல்றதுக்கு வந்து என்ன, நான் அங்கே வந்து நம்ம கூப்பிட்டு சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன சொன்னோம்னாலும் அதை கரெக்டாக வந்து என்ன வந்து அதை பண்ணுங்கன்னாலும் அதை அடாப்டபிலிட்டி சொன்னது மாதிரி அடாப்டபிலிட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம பசங்க. ஏன்னா அவங்களுக்கு டிசிப்ளின் எல்லாமே வந்து என்ன வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து என்ன வந்து போறீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண நினைப்பாங்க, இப்போ உங்களை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் டெப்ளாய் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, 1 வீக்கு 2 வீக்கு நான் வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் ஒரு இதை படிங்க, அதை படிச்சுட்டு நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா படிப்பாங்க, படிச்சுட்டு வந்து நான் அந்த ஒர்க்கு இருக்குதுல்ல அது ரிலேட்டடாக வந்து நான் வந்து அப்படியே வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சிங்களா அப்படின்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் படித்ததை தான் நாங்கள் வந்து என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நீங்கள் படிக்காத, நீங்கள் 4 வருஷமாக படிச்சிருக்கீங்க அப்படிங்களா, 4 வருஷமாக படிச்சிருக்கீங்க, நான் 5 இயர்ஸ் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நான் வந்து எம்சிஏ அந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அந்த படிக்கிறதுல இருந்து தான் நாங்கள் வந்து என்ன வந்து இது கேட்கணும். கேட்டால் வந்து என்னன்னா யாருமே வந்து என்ன வந்து அதை கிளியராக படிக்கிறது பேசிக் கான்செப்ட் தான். உங்களில் எத்தனை பேர் வந்து என்ன வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ன்றது வந்து என்ன வந்து கரெக்டாக வந்து என்ன வந்து யாருமே படிக்கிறது இல்லை. அப்புறம் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இல்லைங்களா, எல்லாருமே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யாருமே வந்து என்ன படிக்க மாட்டாங்க. எல்லாமே சாட்சிக்கிட்ட வந்து என்ன, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு கொடுத்தோம்னா சாட்சிக்கிட்ட வந்து என்னன்னு கேட்டால் அது வந்து என்ன ஒர்க்கு கொடுத்துரும். அந்த ஒரு 50% கொடுத்துரும். அது மிச்சம் இருக்கிறத பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு நான் வந்து என்ன வந்து டெலிவர் பண்ணிடலாமா, டெலிவர் பண்ண முடியாது. அது எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன அது கிடையாது. எல்லாருமே வந்து அந்த சாட்சிக்கு கொடுத்துருன்னா அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு தேவை வந்து அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க இருக்காங்கல்ல, அது இருந்தால் தான் வந்து என்ன பண்ண முடியும். அந்த நீங்கள் வந்து அந்த 50 to 60% கொடுக்குது இல்லையா, அது வந்து என்ன வெறும் பேட்டர்ன் மேட்சிங் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற வரி நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு பேட்டர்ன் மேட்சிங் பண்ணணும். பேட்டர்ன் மேட்சிங் பண்ணிட்டு வந்து அந்த உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துரும். அந்த ரிசல்ட் கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வந்து என்னது நமக்கு இருக்கணும் இல்லையா. நம்மளால பிளைண்டாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்ப முடியாது. அது கிடையாது. பிளைண்டாக நம்புறதுன்றது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏஐ கொடுத்துருச்சு அப்புறம் நம்ம வந்து என்ன இது பண்ணணும் இல்லைங்களா. ஏஐ கிடையாது. ஏஐன்றது வந்து என்ன ஒரு டூல் மட்டும்தான். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து ஏஐ யூஸ் பண்ண போகிறோம்னா கட்டாயமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த கேப் இருக்குதுல்ல, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் சர்வை பண்ண முடியும். யார் வந்து நீங்கள் சர்வை பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அந்த பேசிக் நாலேஜ் இருக்குதுல்ல, பேசிக் நாலேஜில் நீங்கள் கோர் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்.